ஸ்மார்ட்டா இருக்க. ஹாப்பி வெட்டிங் Thank you. ஹாப்பி வெட்டிங் டே. Thank you. வாயா. ஹாப்பி வெட்டிங் டே. Thank you, thank you. யோ என்னையா கழுத்துல போட வேண்டிய மாலையை கீழே போட்டு வச்சிருக்க? போடு 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 போடு. மாலை போடு. இந்தா நீ போடு. மாத்தி மாத்தி போடியா. ஓடியா இருக்கா. என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு. போறியா. நானும் எவ்வளவோ வெட்டிங் டேக்கு போயிருக்கையா. ஆனா இந்த மாதிரி ஜோடி பொருத்தத்தை நான் பார்த்ததே இல்ல. கண்ணே பட்டுறியா. சூப்பரியா. இங்க வாயே இங்க வாயே. இப்ப யாராவது வெளியில உன் பொண்டாட்டிய பார்த்தாங்கன்னு வையேன், இன்னும் கல்யாணம் ஆகலை நினைப்பாங்க. யோ, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதயா. நீ ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். குடு குடு. Thank you, Happy thank you, wedding thank day. you. ஏப்பா உன் பொண்டாட்டி எங்க? அவ பார்ட்டிக்கு போயிருக்கா. வெளியே தனியா பார்ட்டியில கிளம்பாதீங்க. கூல் ட்ரிங்க்ஸ்ல பிராந்திய கலந்து கொடுத்துருவாங்க. ஏற்கனவே குடிச்சவதான். ஆமா கிளம்பி. சரி அதெல்லாம் சரி, முக்கியமான பார்ட்டிய கிளம்ப எங்க? பெரிய ஆளியா நீ. பரமேஸ்வருக்கு பழைய ஞாபகம்லாம் இன்னைக்கு வந்துடும். ஆமா ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? கூட சூப்பரா இருக்கு. ஏமா என்ன நேரம் விளையாடுதானா? முதல்ல அப்பாவோட நிக்கிறது இல்லையா? இதாரு இதான் என் ஃப்ரெண்ட் ஹேமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் அமையல. அமையும் அமையும். ஏன் நீங்க ட்ரை பண்ணலாம்னு பாக்குறீங்களா? அங்கிள் ஏப்பா வர்றாள் வந்துருச்சு, ஆரம்பிக்க வேண்டியதானே? ஸ்டார்ட் பண்ணுங்க. வத்திய கொளுத்த Candle வேண்டியதானே? வச்சிருக்காங்க, குளிருங்கம்மா. நான் கொளுத்துங்க. கை தட்டுங்கப்பா. ஹாப்பி வெட்டிங் டே டு Happy யூ. wedding day. வெட்டுமா வெட்டு. அப்படியே சுத்தி வெட்டிக்கிட்டு வா, சுத்தி வெட்டிக்கிட்டு வா. ஒரே மாதிரி வெட்டு. correct. பெருசு சிரிச்சுமா இருக்கா இல்லையா? ஆடு வெட்டுற மாதிரி. அங்க விட்டு. மம்மி தான் ஃபர்ஸ்ட். அடே, அடே. ஊட்டியா, ஊட்டியா, ஊட்டியா. ஆக்காட்டுமா நீ, ஆக்காட்டுமா. நல்லா பழகிருக்காண்டா. இன்னைக்கு ராத்திரிக்கு பூரா ஊட்டிக்கிட்டே இருக்கா. நீ விட்டுமா, ஆக்காட்டியா, ஆக்காட்டியா. நடிப்பாரு. இந்தா, உனக்கு. பாப்பா கூட. இந்தாம்மா. மாறி போகுது. ஐயோ, என்னையா அது? உனக்குதான்யா. கேக்கு திங்கிற வயசா? மேட்டர் இருக்கா? எல்லாம் இருக்குது. நீதாயா நம்பே. நம்பேண்டா. அப்ப இன்னைக்கு பூரா ஏய், ஏய். டேய், அங்க என்ன பாக்குறடி? என்ன வருதமா பாக்குற? போட்டோ எடுக்கிறேன். போஸ் குடுறா குடுறா. முன்னாடி பாக்குறேன்யா. பாக்குறாங்கன்னே தெரியும். எடுப்பா. இவ்வளவு பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சரி, நம்மள இங்க உட்கார வச்சுட்டு பூஜை என்ன பண்றா? தெரியலங்களங்க, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே. பூஜா, பசிக்குதுமா. எங்க போற? சீக்கிரம் வா. இதோ வரேன்ப்பா. என்னமா பண்றா? அத வரா பாருங்க. எங்கம்மா போன? ஏன்டா இவ்வளவு லேட்டு? நாய் கண்ணு, நாய் கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணு போணும். துப்புங்க. நம்ம மேல எவ்வளவு பாசம் பிள்ளைக்கு. கண்ணு பட்டிருக்குமா, அதான் திஷ்டி சுட்டு போறேன். ஆஹா, இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என் பொண்ணுக்கு எவ்வளவு அருவி பாத்தீங்க. என் பொண்ணாச்சே. வரேன். நாங்க தான் உனக்கு சுத்தி போடணும், நீ வந்து எங்களுக்கு சுத்தி போடுற. அது இல்லம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா, அதான் சுத்தி போட்டேன். மனசு சுத்தமா இருந்தா எப்போ சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமாவே இருந்தா எப்போ இளமையாவே இருக்கலாமா. சரி வாங்க சாப்பிட போலாம். சரி வாங்க. சரி, அம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
நான் தான் பொட்டேசர். இந்த கதா கீதா பணம் எல்லாம் என்னோடுதான். இவர்தான் சின்ன தம்பி, இவர்தான் வசனம், இவர்தான் டைரக்டர் பண்றாரு, அவர்தான் சின்ன மச்சா ஹீரோ, இவர்தான் பெரிய மச்சா வில்லன். இதெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம். குடும்ப படம் எடுக்கிறீங்க. ஆமா. யாரு சார் கதையோட சுட்டிகேசன் சொல்லுங்க. ஏய், அழகான பொண்ணு, பெரே ஆறு. கதை நான் சொல்லணும். பணம் நான் போடுறேன். சொல்லி தொலை. அந்த ஆத்துல நிறைய தண்ணி இருக்கு. அந்த பொண்ணு அந்த ஆத்துல சலக் 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 அப்படியே உள்ள போய் அப்படியே ஜாக்கெட் புடவை அவுத்தவுத்தி போடி அந்த பாவடா எடுத்து மேல கட்டி அப்படியே தண்ணி உள்ள போச்சு பாரு. அப்படியே ஐஸ்பீட்ல வந்தா பாரு, அந்த அழகான முடி பாரு. அப்படியே தண்ணி ஓரமா போய் மஞ்சள் எடுத்து அரைச்சி அரைச்சி தடவி தடவி அப்படியே பூமாதிர கையில் எடுத்து காலும் கல்லு மேல வச்சு பூமாதிர தடி வச்ச பாரு. தல 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 தங்க மாதிரி மெரிச்சு போச்சையா. அப்புறம் இந்த காலை எடுத்து கல்லு மேல வச்சு தடிவி அப்படி தடிவி இந்த கைக்கு தடிவி இந்த இப்படி தடிவி அப்படி தடிவி இடுப்புல தடிவி அப்படியே எடுத்து மூஞ்சில தடிவி அந்த தண்ணீரை உள்ள வச்ச பாறையா. அப்படியே ஏஞ்சிருச்சு பாரு. அந்த தண்ணல்ல மஞ்சள போறது பாரு. அந்த கரையில ஏன் மச்சா ஹீரோ அந்த தண்ணீர் இருந்து திடீர்னு மேல வந்துச்சு பாரு. அப்புறம் அது தடவா இவரு பாக்கா, அவரு தடவா இவரு பாக்கா, அப்படியே காதல உருவாய் லாக்காய் போச்சு பாரு. இந்த லாக்கு இந்த கதை எப்படி கொண்டு வந்துச்ச பாரு. நீ இந்த கத்தால 60% நான் கொண்டு வந்துட்டா, நீ 40% கொண்டு வரணும். அது இது கலந்து தமிழ்நாடு காட்டணும். அப்புறம் அந்த பாரதராஜ படம் இருக்கு பாரு, இளையராஜா பாடுறாரு. அது என்ன பாட்டா? ஓஹோ, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. நான் நடிக்கிற பாத்திரம் நீ கொண்டு வந்துச்சு. போட்டுருவோம். அண்ணா 4 சரி ஓகே. அழகான பொண்ணு ஒண்ணுதான் ஆத்துக்குள்ள குளிக்க வந்தா, குளிக்கையிலே மஞ்சளத்தை காலு மேல தேய்ச்சு புட்டா, தேய்ச்சு புட்டு தண்ணிக்குள்ள குளிச்சு புட்டா, குளிக்கையில அப்புறம் தலைமுழுகி எந்திரிக்கையிலே தண்ணி எல்லாம் மஞ்சளாயி போயிருச்சே, ஆயி போயிருச்சே. எதுலதா தேய்ச்சி புட்டா பாத்து புட்டா தேய்ச்சி புட்டா பாத்து புட்டா தேய்ச்சி புட்டா பாத்து புட்டா தேய்ச்சி புட்டா பாத்து புட்டா தேய்ச்சி புட்டா பாத்து. என்னடா பாத்து போட்டா சேர்த்தி போட்டா? தம்பி, என்ன நான் சொல்ற கதை அப்படியே வசனம் பேசுறாரு பாரு. உன் கதை சொல்லு. முழு கதைனே. அப்படியே அந்த ஹீரோயின் குளிச்சுட்டு எந்திரிச்சு போகும்போது கால்ல ஒரு நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு. ஓகே. ஹீரோ துடிச்சு போயிட்டான். அப்படியே குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி போய் அவ காலை எடுத்து வாயால அந்த முள்ள உருவினா பாருங்க, ரத்தம் குபு குபுன்னு வெளியே வந்துருச்சு. அங்கதான் சார் இந்த ஹிந்தி பாட்டு வாங்க. ஐயோ, நல்ல சிச்சுவேஷன் இல்ல. இப்ப முள்ள பத்தி ஓகே. இங்க பாரு 6 அண்ணா 6 அண்ணா 6 நல்லா டைட் பண்ணுங்க, நல்லா டைட் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. முள்ளு காரா முள்ளு குத்துனதா இல்ல வேளா முள்ளு குத்துனதா, ஏ காக்கா முள்ளு குத்துனதா, ஏ குரா முள்ளு குத்துனதா, காக்கா முள்ளு குத்துனதா, வேளா முள்ளு குத்துனதா, எந்த முள்ளு குத்துனது சொல்லு, இல்ல மோக முள்ளு குத்துனதா. இந்த டபலா இவருகிட்ட எத்தனை நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கு? தம்பி பண்ற எல்லா படத்துக்கும் நான் தான் தட்டுறேன். யோ, அந்த கம்பா டங்கு டங்கு டங்குன்னு எத்தனை நாள் இவருகிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கு? ஒரு படத்துக்கெல்லாம் நான் தாங்க அடிச்சிருக்கேன். ஓ, மியூசிக் டைரக்டர், நீ எத்தனை படம் பண்ணச்சோ அந்த பேரெல்லாம் சொல்லையா? காதல் ஓடுவதில்லை, காதல் கசப்பதில்லை,
காதல் பரப்பதில்லை, காதல் இருப்பதில்லை. அப்புறம் பச்சை காதல் இருக்கு, பச்சை காதல் இருக்கு, சிகப்பு காதல் இருக்கு, கருப்பு காதல் இருக்கு, வெள்ளை காதல் இருக்கு, அப்புறம் வெள்ளை. இந்த படம்லாம் வந்திருக்கா? ஏன் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீங்க? படிச்சேன் அண்ணா. இதுக்கு மேல எப்படி பாட்டு போட முடியும்? விருந்து வச்சு அனுப்புவோம். மியூசிக் டைரக்டர், இந்த டப்பலா கேப்பலா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. என் படத்துல நீ தானே மியூசிக். ஆனா ஒண்ணு, என் கம்பெனிக்கு யாரு வந்தா சிக்கனும் மட்டனும் சாப்பாடு போடு கையில காசு கொடுத்து அனுப்புவோம். நீ எல்லாம் வந்து சாப்பிட்டு தானே போகணும். ஹாய் ஹாய், வாடி உட்காரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? யாரையாவது சி, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஏன்டி லவ் பத்தி பேசினா மட்டும் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரு சத்துறதுக்கும் வர சத்துக்கும் டைம் பாஸ்க்கு மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா ஆமா, நீ அந்த காலத்து பாட்டி தானே. ஏன்டி இப்படி பேசுற? எவனாவது ஒருத்தன் தான் அப்படி இருப்பான். எல்லாரையும் அப்படி நினைக்காத. ஒரு நல்லவன் கிடைச்சா நான் கூட லவ் பண்ணுவேன் தெரியுமா? அப்போ உன்னோட மனசுல ஆசை வந்துருச்சு? சச்சா, அதெல்லாம் இல்லடி. நான் எங்க அப்பா அம்மா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனையும் லவ் பண்ணுவேன் தெரியுமா? டாடி, சொல்லுடா. எப்பவுமே சிஸ்டமும் கையுமா தான் இருப்பீங்களா? என்னடா பண்றது? வேலை தானே. அப்படி பண்ணாதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும். யுஎஸ்ல இருந்து நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். டாடி, எனக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்ல. வேர்ல்ட் லெவல்ல நடக்கிற ஃபேஷன் ஷோல கலந்துக்கிட்டு வின் பண்ணனும். அதான் என்னோட எய்ம். அவ்வளவுதானே. விடுமா, வந்துட்டா பாரு. என்ன அப்பாவும் பொண்ணு ஒன்னா பாக்குறதே ரொம்ப அதிசயம். இதுல நான் இல்லாம டிஸ்கஷன் வேறவா? என்ன பண்றது? அப்பாவுக்கு இதுல உட்கார்ந்தா பொழுது போறதே தெரியல. ஆனா நமக்கு பொழுது எப்படி போக்குறதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. டூர் போலாமா? போலாம்.
சிவரேஸ் வந்து அவன் தான் களை கட்டிட்டான். ஏய் இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதான். வேணாம் போவா போறீங்க. பரமேசு, வாயா சிவரேஸ், எங்க ஆளே காணோம்? ஆமா நீ வெளியூர்ல இருந்துகிட்டு என்னைய காணான்னு சொல்லு. பார்க்க முடியலன்னு சொன்னேன். இங்க இருந்தா தான் பார்க்க முடியும். அதெல்லாம் விடு. உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறப்ப உனக்கு என்ன காசுக்காரன் அமெரிக்காவில் அனுப்பி கூட படிக்க வைப்பேன். ஏயா பொறாமப்படுற? ஐயோ, சந்தோஷப்படுறியா நீ வேற. வா, உட்காரு. அப்புறம் அப்புறம் நான் வந்த விஷயத்துக்கு வர்றேன். என்ன? நம்ம வீட்டுல ஒரு வாட்ச்மேன் இருந்தான்ல, யாரு? அட குடிச்சிட்டு அங்கங்க படுத்து கிடப்பானே, ஆமா. அவன் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நானே எல்லா செலவும் போட்டு பண்ணி வைக்கிறேன். என்னைக்கு? 20ஆம் தேதி. ஐயோ, 20ஆம் தேதி பெங்களூர்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு எப்ப தாயா வேலை இல்ல? ஒரு பிசினஸ் மேனுக்கு எல்லா நேரமும் வேலை இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்கணும். பொழப்ப பார்க்க வேணாம் ஐயா. நீ கண்டிப்பா வரணும். ஆமா சரி, நான் உனக்கா வர பாக்குறேன். நீ இதை வை. என்ன அது? கல்யாண செலவுக்கு வச்சுக்கியா? ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் பூரா நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். பணம் முக்கியம் இல்ல, நீ கல்யாணத்துக்கு வரணும் எனக்கு. சரி, நான் வர ட்ரை பண்றேன். ஏன் சார்பில் நீ கல்யாணத்துக்கு வச்சுக்க. யோ, உனக்கு இந்த மாதிரி வசந்த மனசு இருக்கிறதுனால தான் வருஷம் வசந்துக்கிட்டே போற. எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் மனசு வர மாட்டேங்குதே. என்ன செய்ய சொல்ற? காசை பார்த்த உடனே கப்பி பிடிக்க சொல்லுத. அதுவும் புத்தி. புத்தி எல்லாம் நல்லா தான் இருக்கு. டப்பு வேணும்ல. அப்புறம் இன்னொரு மேட்ரு. என்ன? இங்க யாரும் இல்லையே. இந்த குறுக்கள் ஒருத்தர் இருக்கான்ல. யாரு? அட அந்த பலான வேலையெல்லாம் செய்கிறவன். நாகநாதன். அந்த நாகநாதன் தான். அவனுக்கு என்னையா? அட ஒண்ணு இல்ல, அவன் என்னமோ லீலையெல்லாம் வித்தியாசமா பண்ணிருக்கான்னு சொல்லி ஒரு நண்பன் சொன்னா நெட்டை ஓபன் பண்ணி பாருன்னு. சரின்னு சொல்லி தனியா உட்காந்து ஓபன் பண்ணி பாக்குறேன். சொல்லியா என்ன ஆச்சு? அட ஏன் கேக்குறேன்? துணியே இல்ல. யாருக்கு? அவனுக்கு தேப்பின எனக்கா? அது மட்டும் இல்ல, அங்க பக்கத்துல இருந்த பலான ஆளுக்குங்க. யோ, சினிமாக்காரன் கூட இப்படி ட்ராலி போட்டு ஆங்கிலா எடுக்க மாட்டாயா? இப்படி எடுத்திருக்கான், அப்படி எடுத்திருக்கான், இப்படி எடுத்திருக்கான், அப்படியே ஜூம் போற, அப்படியே தெரியுதியா? அவன் ஏன் கேக்குற? வேற வேலையே இல்லையா? நான் அதை விட்டாலும் அது என்னை விடுற மாதிரி இல்லையா? இத்தனைக்கும் போன வாரம் கதவை சாத்திட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு தான் இருந்தேன். திடீர்னு ஒருத்தன் ஜன்னலை ஓபன் பண்ணி கையை மட்டும் தெரிஞ்சு சீடி வந்து விழுந்துச்சு. என்னடா சீடி இருக்கேன்னு ஓபன் பண்ணி பாக்குறேன், அதை விட இது இந்தியாவிலே பெரிய விஐபி தலைய போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்குறேன். உனக்கு அமைதி பாரு. அவன் மட்டும் உருளல, அந்த அம்மா. உனக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கியா? என்ன பண்ண சொல்ற? இப்படித்தானே வந்து மாட்டுது. யோ, மனுஷன் வரதுட்டா காசு அலையப்படாதியா? இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? பழைய மாதிரியே இருக்க. நட்பை காப்பாத்திட்ட. இந்தா, கல்யாணத்தை கண்டிப்பா வந்துருப்பா. நீ வந்தா தான் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். மறந்துடாத என்ன? பத்திரம். ஆளு சூப்பர் ஆயிட்டியா? வரேன். ஏய், என்னடி டூருக்கு போனத பத்தி சொல்லவே இல்ல? ரொம்ப ஜாலியா இருந்துச்சுடி. மன அடிவாரம், அழகான கிராமம், பச்சை பசேல்னு வயல், வற்றாத ஆறு, நீர்வீழ்ச்சி. ஏய், நீர்வீழ்ச்சியில குளிக்கும் போது என்ன நானே மறந்துட்டேன் தெரியுமா? அப்பா எப்பவுமே ஆபீஸ் பிசினஸ்னு இருப்பாரு. ஆனா அந்த டூர்ல அப்பா கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அம்மா வீடே உலகம்னு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த டூர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவடி. உனக்கு கிடைச்ச அப்பாவா கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் தெரியுமா? நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? பாருங்களேன், அந்த போட்டோ அழகா இருக்குல்ல? ஹாய், இந்த போட்டோ சூப்பர். அம்மா, குண்டா ஒரு குரங்கு இருக்கு என் பக்கத்துல. நீங்க தான் குரங்கு மாதிரி இருக்கீங்க. அம்மா, அப்பா எதுவும் சொல்லாதீங்க. நான் எடுத்த போட்டோ. அதான் நல்லா இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்திருக்கு? ஆமா, நல்லா வந்திருக்கு. அப்பா, இன்னொரு தடவை போன பஞ்சத்துக்கு என்ன மாதிரி தண்ணி தெரியுமா? ஏய், இந்த போட்டோ சூப்பரா இருக்கு. இந்த போட்டோ இந்த போட்டோவை நான் தான் எடுத்தேன். நானாச்சே. டாடிய பாருங்க, ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆமா, நீங்க ரொம்ப பூனைக்குட்டி மாதிரி இருக்கீங்க. நீங்க தான் யானைக்குட்டி மாதிரி இருக்கீங்க. பாருங்க டாடி அப்படி சொல்றீங்க. ஏய், இந்த போட்டோ ரொம்ப யார்கிட்ட காட்டாதப்பா பண்ணி வச்சிருவாங்க. இந்த போட்டோ சூப்பரா இருக்குமா? செல்லப்பே சூப்பரா இருக்கு செல்லம். என்ன எடுத்தீங்க?
இல்ல 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 இது நான் தான் எடுத்தேன். இது நான் அம்மா, எடுத்தது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. இந்த போட்டோல இதுல அப்பா கொஞ்சம் பாருங்க எப்படி இளைச்சிடலாமா? இருக்காருன்னு. சூப்பரா இருக்கீங்கம்மா நீங்க ரெண்டு பேரும். ஹலோ அந்த ஷீல் பாருடா. சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? வரேன், கண்டிப்பா வரேன். இது நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு. என்னப்பா மறுபடியும் பிசினஸ் டூரா? எப்பதான் என் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர போறீங்க? வரேம்மா, கண்டிப்பா வரேன். இப்படியே சொல்லுங்க. ஹலோ. ஆமா, நான் வந்துடுவேன். சென்னைக்கு வந்தோன்னு பேசிக்கலாம். ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கே. அங்கிள், நான் அன்னைக்கு உங்களை ஃபங்க்ஷன்ல பார்த்ததுலாம் அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை பார்க்கறேன். ஆமாமா. அன்னைக்கு ஃபங்க்ஷன் எப்படி? சூப்பரா இருந்துச்சுமா. கிராண்டா இருந்ததுல ஆமா, அங்கிள். ரொம்ப கிராண்டா என் இருந்துச்சுமா. ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்களே, அவ இங்கதான் வரேன்னு சொன்னா. வந்துட்டாளா என்னன்னு தெரியல. யாரு? அந்த தலை தலைன்னு தக்காளி பழமா இருந்துச்சு அதுவா? அங்கிள், அது யாருன்னு தெரியுதா? ஆமா, தக்காளி பழம். அன்னைக்கு உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம், இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பாக்குறோம். எஸ். இத ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் ஒரு ஐடியா தரேன். நீங்க அதை செய்யுங்க. ஓகே? இந்தாங்க இத வெச்சுக்கோங்க. எதுக்குமா? ஒண்ணும் இல்ல அங்கிள். இத வெச்சுக்கிட்டு நேரா அவகிட்ட போங்க. போய் அவளை ஜஸ்ட் சைட் அடிச்சு கலாய்க்கிறீங்க. ஓகே? கரும்பு தின்னா கூலியா?
கலக்கிறேன். இது பிடிங்க. யா. ஹாய். அம்மாடி. போடா போ. ஹாய். என்னடி ரொம்ப கோவமா இருக்க? பின்ன எவ்வளவு நேரம் தாண்டி வெயிட் பண்றது? நான் இங்க தொல்லை வேற தாங்க முடியல. ஓ, அப்ப அந்த 100 ரூபாய் வேலை செஞ்சிருக்கு. என்னடி சொல்ற? இதெல்லாம் உன் வேலை தானா? வர வர உன்னோட விளையாட்டு தொல்லைக்கு அளவே நம்ம போயிடுச்சு. சரி, வெட்டிங் டே ஆல்பம் ரெடி ஆயிடுச்சா? என்னடி ரொம்ப ஆர்வமா கேக்குற? அங்கிள் கரெக்ட் பண்ணிட்டியா? அவரே பீஸ் போன பல்பு நீ கிண்டல் பண்றியா? ஏய், அவரை பத்தி உனக்கு தெரியாது. இரு வரட்டு சொல்றேன் நல்லா. சரி வா, ரொம்ப ஓவரா பேசாம வா. வாடி போலாம். எப்படி நீங்க விளையாட்டு? தாங்கவே முடியலடி. திருந்தவே மாட்டியா? ஆமா. ஏய் வாவ், வாத்து ரொம்ப அழகா இருக்குல்ல? பிடிக்கலாமா? ஏய் சீக்கிரம் வா. இங்க வா. ஏய். அப்படி வா, அப்படி வா. Awesome. Excellent. சூப்பரா இருக்கு. Wow, very nice. என்னடி இது நிக்கவே மாட்டேங்குது? எதுக்கு அடிச்சீங்க? ஹலோ. கொடு. இது என் போன். என் போன் உங்களுக்கு எதுக்கு? இல்ல, என் போன் உங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். ஹலோ. யார் நீங்க? என்னமாச்சு உங்களுக்கு? யாரடி? யாரடி நீங்க ரெண்டு பேரும்? இருக்கா? மண்டையில ஏதாவது மூளை இருக்கா? ஆம்பளைங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுக்குடி அடிச்ச? முதல்ல அத சொல்லு. போன் கொடுன்னு சொல்லிட்டேன். எதுக்குடி என்ன அடிச்ச? போன் கொடுங்க இப்ப ப்ளீஸ். நான் திரும்ப அப்படியே குடுடா. இங்க பாரு, நான் மோசமானவ. அடி பாப்பா. நான் ரொம்ப அடிங்க. பாரு, போன் உனக்கு குடுடா. மரியாதை. உனக்கு அவ்வளவுதான். செயின் வச்சுக்க. குடுடா போன். செயின் வச்சுக்க. போன் குடு. எந்திரிக்க மாட்டேடி. போன் நீ ரொம்ப குடு ஓவரா சொல்றேன். போயிட்டு போன் இருக்க. குடு. ஏய், என்னடா? என்ன? போன் குடு. இருங்க. இதுல ஏதாவது இல்லன்னு வச்சுக்க. அவன் ஏய், எடுக்கலன்னு என் அல்ல. phone வச்சுட்டு என்னடி விடாதீ. பாத்துட்டு இருக்கீங்க? அவன் எடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவன் ஒழுங்கு மரியாதையா எடுக்கலன்னு மொபைலை சொல்லிட்டு கொடுத்துரு. டெலிட் பண்ணிட்டேன். நீ ஏய், எடுத்த. எந்த ஊருடி நீங்களா? கொடுங்கடி. அவன் எடுத்தான்னு சொல்றேன்ல. இப்ப இந்த டெலிட் பாரு, பண்ணிட்ட பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போட்டோ. ஏய், போட்டோ அதுக்குள்ள டெலிட் பண்ணுவாங்களா உனக்கு? நீ எடுத்த. எனக்கு அதுக்குள்ள delete தெரியும். நீ எடுத்த. பண்ணுவாங்களாடி? சரி சரி விட்டுரு. ஏய், குடுறி என் மொபைல. அவன் எடுக்கலன்னு கேளு. போட்டோவை எங்கன்னு கேளு. என்னை பத்தி அவன் உனக்கு எடுத்தான்னு தெரியாது. தெரியும். நான் ரொம்ப ரொம்ப மோசமானவ. இதுக்கெல்லாம் என்ன- கட்டாயம் என்ன- அனுபவிப்பீங்கடி. என்ன பண்ண? ஆ? இதுக்கெல்லாம் ஒரு நாள் சரியா அனுபவிப்பீங்க. ஏய், விடு. புடிச்சு வாடி. வா. ஓடி, you bloody, உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா ஏய், பாருடா, பாரு, ஓடி. போலீஸ் வாடா, பாரு, போலீஸ்ல திரும்பி கம்ப்ளைண்ட் பார்க்காம பண்ணாம போயிடு. விட ஏய், மாட்டேன். என்ன ஏன்டி எல்லாம் இழுத்துட்டு சாவு போற? ஏன் கையில தாங்க. யாருன்னு நினைச்சீங்க என்ன? என்னதான் இருந்தாலும் நேத்து நீ அந்த இடத்துல அப்படி நடந்திருக்க கூடாதுடி. அதுல தப்பே இல்லடி. அந்த மாதிரி பண்ணாதான் அந்த பொறுக்கி வாலாட்டாம இருப்பான். அவன் ஒண்ணுதான் போட்டோ எடுத்தான்னு உனக்கு தெரியுமா? வேற ஏதாவது எடுத்திருக்கலாம்ல. வேற என்ன? அங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடந்துச்சு? விதவிதமா போட்டோ எடுக்க. என்னமோ நீ செஞ்சது எனக்கு சரின்னு படல. என்னடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? பரிதாபத்துல காதல் மலர்ந்துருச்சா? சச்ச, என்னவோ என் மனசுக்கு படுத்து சொன்ன. இத போய் காதல் கீதலுங்கற? சரிடி, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். ஓகே Bye. பை.
சொல்லுடா செல்லம். ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இல்லடா, இனிமே தான் சாப்பிடணும். சரி, பக்கத்துல பூஜை இருந்தா அவட்ட போற கொடு. அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. சாரிடா, நானும் எவ்வளோ ட்ரை பண்ண காலேஜுக்கு வரணும்னு முடியாம போச்சுடா. சரி, நான் நேர்ல வரும்போது அவட்ட பேசிக்கிறேன். அப்புறம் உடம்பு பத்திரமா பாத்துங்க. ஓகேடா செல்லம், குட் நைட். ஹலோ ரிசப்ஷன். நான் 205 இருந்து பேசுறேன். இல்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேணும். இல்ல வழக்கமா நீங்க அனுப்புவீங்களா தான், அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. இந்நேரம் அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ? ஹலோ, எழுந்துக்கும். யாருமா நீங்க? ஹலோ, யாருமா நீங்க? ஹலோ, யார் நீங்க? ஹலோ, எழுந்துருமா. ஹலோ, எழுந்துருமா. ஹலோ, நீங்க எந்த ரூமு? இது ஏன் ரூம்மா? பாரு, என் ட்ரெஸ் இருக்கு, என் பெட்டி இருக்கு. இது ஏன் ரூம் தான். போகமா. சாரி. வாமா, ஒரு ரூம் போலாம். வா, ஒரு ரூம் போலாம். வா, இது ஏன் ரூம்மா? வா, இருமா, நில்லு. ஏன் ரூம் இது? யாரு? தம்பி, நீ அங்கே இரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். அவ எப்பவுமே இப்படிதான் சார், யாரோடையாவது வந்துட்டு போவா. இதெல்லாம் இங்க சகஜம் சார். சார், என்னடா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்கு சார். அந்த பொண்ணு இந்த லாட்ஜிக்கு வர பெரிய மனுஷங்க யாராவது வசதியானவங்க இருந்தா சொல்லுவா.
நானும் சொல்லுவேன், அவங்களும் வந்துட்டு போவாங்க. அதுக்கு என்னடா இப்போ? பார்க்கறதுக்கு செக்ஸியா இருப்பா சார். ஆமா சார், நீங்களும் வேணா வந்து. ஓகே சார், ஓகே சார், ஏய். நான் போயிட்டு அப்புறம் வரேன் சார். சார் கூப்பிட்டீங்களா? ஃபேமிலி கேர்ள் சொன்னியே, அந்த வீடு எங்க இருக்கு? தம்பி போலாம்ப்பா. ஹலோ, ஹலோ, யாரு? நான் பரமேஷ் பேசுறேன். சரி, எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். இத வரேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹாட்டா கோல்டா? உங்க சாய்ஸ். ஓகே. சாப்பிடுங்க. மேலையா? என்னை எங்கேயோ கொண்டு போறேன். நீ ரொம்ப அழகா இருக்கு. ரூம் நல்லா இருக்கு. ஏய், ஏய், எங்க? அழகி, வா. ஏய்,
சொல்லுங்க. என்ன ரேஷ்மா சாப்பிட்டியா? நீங்க இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேனா? அதுக்காக சாப்பிடாம இருந்துடாதம்மா. அதுவும் இல்லாம இன்னைக்கு வரலட்சுமி விரதம். இனிமேதான் சாப்பிடணும். ஆமா, நாளைக்கு நீங்க வந்துருவீங்களா? இல்லம்மா, ஒர்க் முடிய 4 நாளா. எனிவே டேக் கேர் செல்லம். குட் நைட். போன்ல யாரு? என் வீட்டுக்காரரு. வீட்டுக்காரா? ஆ, அப்ப எப்படி நீங்க இது மாதிரி எல்லாம்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல எப்படி? ஓகே, என் வீட்டுக்காரரு உங்களை மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு லேப்டாப்பை பொண்டாட்டி மாதிரி கையில பிடிச்சிக்கிட்டே சுத்திட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? என்னோட இளமையும் தனிமையும் என்னை இப்படி தப்பு பண்ண வச்சிருச்சு. அதுவே இப்ப கண்டினியூ ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு லேப்டாப்பை பொண்டாட்டி மாதிரி கையில பிடிச்சிக்கிட்டு போயிடுறாரு. நான் என்ன பண்ண முடியும்? தனிமையும் இளமையும் என்னை தப்பு பண்ண வச்சிருச்சு. இப்ப அதுவே கண்டினியூ ஆயிடுச்சு. அப்போ என் வீட்டுல சொல்லுடி. ரொம்ப நாளா என் வீட்டுக்கார்ட்ட கோயிலுக்கு போகணும்னு கேட்டிருந்தேன். இப்பதான் ஓகே சொல்லியிருக்காரு. எனக்கும் அந்த கோயில் பொண்ணு வேண்டுதல் இருக்கு. ஆனா எப்ப நடக்கும் தான் தெரியல. ஏய், உனக்கு என்னடி? அன்பான புருஷன், அழகான பொண்ணு, அளவுக்கு அதிகமான சொத்து, ஆம்பளை பிள்ளை வேணும்னு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா என்ன? அசிங்கமால பேசாத. சரி சரி, அவர் வந்துட்டாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க வாங்க. நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் டீ கொண்டு வரேன். ஹாய் ஆண்டி. டீ எடுத்துங்க. வேண்டாமா? சரி, தண்ணியாவது குடிங்க. வேண்டாமா? குடிங்க. வேண்டாம். என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? ஒண்ணு இல்லம்மா, என்னங்க, உடம்பு சரியில்லைங்களா? நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஒண்ணு இல்ல. என்னாச்சு இவருக்கு? ஏய் சிவனேஷ், சொல்லுடா. ஊர்ல இருக்க? ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். நீ வீட்ல இருக்கியா? இப்ப நான் வரட்டுமா? ஒரு முக்கியமான செய்தி மாட்டிருக்கடா, அத பத்தி பேசணும் உன்கிட்ட. இல்ல இல்ல, நான் வெளியில இருக்கேன். நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம்ப்பா. என்னையா எப்ப பார்த்தாலும் வெளியில இருக்கேன்னு இப்படி வெளியிலே இருந்தான்னு வச்சுக்க, உன் வீட்டுல மாடு மெஞ்சிற போது பாத்துக்க. என்னங்க? இல்லம்மா, அவன் தான் ஒரே டார்ச்சர், அதான் அவாய்ட் பண்ணேன். ஓ, ஒண்ணு இல்லம்மா, 2 நாளா ஒரே டிராவல்ல கொஞ்சம் டயர்டா சரிங்க, இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நோ, இருக்காது. என் ஒய்ஃப் அப்படிப்பட்டவ இல்ல, நல்லவ. கண்டிப்பா இருக்க. அடேங்கப்பா, ஆடு கொடுத்து போதுமா ஆகி போகுது. எவ்வளோ வர மாட்டேங்களா? ஒருத்தி கிடச்சிருக்கா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சரி, ரைட், ரெடி ரெடிங்களா? பார்க்கலாம். ரெடி ரெடியாம்மா? வேற வேற அடுத்தது அடுத்து அடுத்து. ஓகே, இந்த பக்கம் நீட்டாக படுத்தமாக இருக்கு. படுத்தமாக வாங்கி வாங்கி.
ஓகேவா? ரெடி ரெடி ரெடி. ஓகே, நல்லது. அடுத்து 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 இப்படி நீட்ட மாதிரி, கால் நீட்ட மாதிரி. அப்படி வச்சு. ஓகே ஓகே. ரெடியா? ரெடி. ஓகே ஓகே. கண்ணப்பா வா, அதை கொஞ்சம் சரி பண்ணு. சீக்கிரம் வா. தொடைப்பா. டவல் போட்டு தொடையா. டவல் எடுத்து போதும். அழகா தொடச்சி விடு. கரெக்டாக பண்ணாலும். ரெடியா? அடுத்தது ரெடியா? ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி தானே? சீக்கிரம் வா. ரெடியா? கொஞ்சம் முன்னாடி. டவுன். கொஞ்சம். ஓகே, அப்படி கரெக்ட். ரெடியா? கொஞ்சம். ஆக்ஷன்ல அப்படி பெண்ட் பண்ணி ரெடி. ஆக்ஷன். ஓகே. மைண்ட். கொஞ்சம். என்ன சார் இப்போ எதுக்கு சார் என்ன வந்து டச் பண்றீங்க? மேடம், இது ஒரு இன்டர்நேஷனல் ஆட் மேடம். இன்டர்நேஷனல் ஆட் வந்து டச் பண்றதா? இல்லைங்க மேடம், தொழில் மேடம். தொழில் வந்து இப்படி பண்றீங்களா? அது முறையா? என்ன முறை? என்ன தொழில்? எனக்கு என்ன பணம் இல்லையா? எனக்கு இது வெறும் ஹாபி மட்டும் தான் சார். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்ன நான் செய்ய போறேன். எதுக்காக மேல கை வைக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு என் மேல கை வைக்கிறது டீசன்சியா? அது இல்லை மேடம், ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த ஆட் பிடிச்சிருக்கு மேடம். என்ன சார் ஆட் பிடிச்சிருக்கீங்க? நான் என்ன ஒண்ணு இல்லாதவளா? எனக்கு இப்படி கிளாமர் காட்டி சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்ல. எனக்கு எங்க அப்பா எவ்வளவோ பணம் வச்சிருக்காரு, எவ்வளவு பிசினஸ் பண்றாரு. நான் வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவ. எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனுக்காக தான் இந்த ஹாபியா செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஹாபியா செய்யறதுனால என்ன அட்வான்டேஜ் வேணாலும் எடுக்கலாம்னு நினைக்காதீங்க மேடம். தொழில்னா முன்ன பண்ணதுக்கு தான் செய்யும் மேடம். இதுக்காக போய் நீங்க என்ன முன்ன பின்ன? முதல்ல சாரி சொல்லுங்க சார். சாரி மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி மேடம், ஓகே. அவனா ரொம்ப அலட்டிக்கிறாள்ல. ரெடியா? வாங்க.
பூஜா டாடி நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் வரணும்னு தான் செல்லம் பார்த்தேன். என்ன மன்னிச்சிடுறா. சாரிடா செல்லம். காலேஜ் ஃபங்க்ஷன் வரணும்னு தான் நினைச்சேன். ரொம்ப முக்கியமான வேலை. ப்ளீஸ் மன்னிச்சிருமா. பூஜா அதான் அப்பா சாரி சொல்லிட்டார்ல, விடுமா. காஃபி எடுத்துக்குமா, இந்தாங்க. டாடி ம். காலேஜ் ஃபங்க்ஷன்ல என்னையும் மம்மியும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓடி வந்து மம்மிய பார்த்துட்டு இது யார் உங்க அக்காவான்னு கேட்டான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தாரு. அம்மாவை பார்த்தாரு. அம்மாவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை நான் பார்த்திருந்தா உங்க அம்மாவையே நான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கேனா? அதுவும் இல்லாம இன்னைக்கு வரலட்சுமி விரதம். இனிமே தான் சாப்பிடணும். ஆமா, நாளைக்கு நீங்க வந்துருவீங்களா? குட் நைட். சரி சரி, அவர் வந்துட்டாரு, அப்புறம் கூப்பிட்றேன். தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தாரு. அம்மாவை பார்த்தாரு. அம்மாவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை நான் பார்த்திருந்தா உங்க அம்மாவையே நான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. உன் வீட்டுல மாடு மேய்க்கிற போது பாத்துக்க. டேய், என்னடா உம்முன்னு இருக்க? இல்லடா, என் ஆபீஸை கட்டி விலகிட்டான். விளையிட்டு போற? ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளுடா. என்ன நம்பிக்கைக்குரிய ஆளு? எந்த காலத்துல இருக்க? டே, கட்டின பொண்டாட்டியா நம்ப முடியாதுடா. 10 நாள் ஊருக்கு போயிட்டா எவனையோ கூட்டிட்டு ஓடி போயிடறாளு. நீ பத்திரிக்கையில பாக்கலையா? எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே என்ன பண்ணேன்? வாட்ச்மேன் விலகின உடனே வெப் கேமரா வாங்கி பெட்ரூம்ல இருந்து வாசப்படி வரையும் பிக்ஸ் பண்ணேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, வாட்ச்மேன் கூட 1 மாசம் சம்பளம் கொடுக்கலைனா நம்ம எப்ப ஊருக்கு போகணும்னு பாத்துக்கிட்டு இருந்து அந்த ஊர் ரெவடி கிட்ட சொல்லி வீட்டை உடைச்சு அள்ளிட்டு போயிருவான். ஆனா கேமரா அந்த மாதிரி துரோகம் பண்ணாது. எந்த வழியா திருட வாரா, எந்த வழியா போறா, கட்லிக்குள்ள எப்படி ஒளிஞ்சா, நகை எப்படி திருடினா, பணத்தை எப்படி எடுத்தான்னு அக்கு வர ஆணி வேறையா படம் முடிச்சு வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல இருந்து வந்தோடனே அதை போட்டு பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம்னா அப்புன்னு அப்பயே அவனை பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கடா, எந்த காலத்துலடா இருக்கிறா கிறுக்கு போயல உடனே கேமரா வாங்கி பிக்ஸ் பண்றா, குட்டெல்லாம் வெளியே வந்துடுறேன். பைத்தியக்காரா. டேய் தம்பாடுறா, இன்னொரு மேட்ரு சொல்றேன். போன வாரம் ஒரு இன்டர்நெட் ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு நடிகை குளிக்கிறான். இங்க இருந்து போறாடா, பாத்ரூம திறக்கிறான், தண்ணியை திறந்து விடுறான், ஜல்லுன்னு குற்றாலரி மாதிரி கொட்டுது. பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சா பாரு. நான் எப்படிடா சொல்லுவேன்? சோப்பு எடுத்துக்கிட்டு ஏன்டா கேக்குற? 1 மணி நேரம் பார்த்துட்டு சந்தோஷமா வந்தேன். டேய், ஒண்ணு தெரிஞ்சுக்க, மனுஷனா நம்பாத, செக்யூரிட்டியை கூட நம்பாத, கேமராவை நம்பு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இப்ப மட்டும் சிரிப்ப. எனக்கு வேலை இருக்கு. இன்னொரு CD ஒண்ணு வந்திருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். வர்றேன். மனுஷனா நம்பாத, செக்யூரிட்டியை கூட நம்பாத, கேமராவை நம்பு.
கேமராவை நம்பு. கடவுளே. மீட்டிங் டைம் ஆச்சு, இன்னும் கிளம்புறீங்களா? கிளம்புறேன். அப்ப சீக்கிரம் கிளம்புங்க. எதுக்கு என்ன சீக்கிரம் கிளம்புங்கிறா? ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது எடுக்க மறந்துட்டீங்களா? இல்ல நான் வரேன். சரிங்க. என்னவோ பிளான் பண்றாளே, கண்டுபிடிக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். நான் தான் ப்ரொடியூசர். ஓகே, நான் டைரக்டர். வணக்கம். சார், நான் ஒரு மியூசிக் டைரக்டர். என்னுடைய சகாக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் தேவைப்படுது. சிவநேசன் சாரை போய் பார்த்தோம். அவர் அமைச்சாரா? இப்போ ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப டவுனாக இருக்கு. என் ஃப்ரெண்டை போய் பாருங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னார் சார். அவன் மோசமான அமைச்சிட்டா. சரி, இப்போ இண்டஸ்ட்ரியே சரியில்லைங்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கதைகள் நல்லா இருந்தா படங்கள் ஓடிக்கிட்டு தானே சார் இருக்கு. இப்போ எவ்வளவு செலவாகும்? 2 கோடி செலவாகும் ஐயா. 2 கோடில படம் எடுத்துலாமா? முடிச்சிடலாம் சார். வெரி குட் வெரி குட். உங்களை பார்த்தா நல்ல படம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, அப்போ யாரை வச்சு படம் எடுக்கலாம் சார்? நல்ல கதையா இருந்தா யார் நடிச்சாலும் ஓடும் சார். நீங்க கூட நடிக்கலாம் சார். நான் நடிச்சா? ஆமா. கிண்டல் பண்றீங்களா? நீங்க நடிச்சா எனக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே நான் போட்டு காட்டட்டுமா? தாங்கடி தாங்கடி தாங்கடி. இவன் நல்லா பண்றாரு. இவரே மியூசிக் டைரக்டரா வச்சிருக்க. இப்போ இதுக்கு அருமையான கதை வேணுமே. நல்ல கதை என்கிட்ட இருக்கு சார். ஒரு கதை சொல்லுங்களேன். விடிஞ்சும் விடியாத ஒரு காலை பொழுது சார். சூரியன் வரலாமா வேணாமான்னு நைஸா எட்டி எட்டி பாக்குது சார். புல்லு நுனியில ஒரு பனித்துளி, ஐயோ சூரியன் வந்தா நம்ம கரைஞ்சு போயிருவோமே அப்படின்னு பரிதாபமா பாக்குது சார். நீங்க கதை நல்லா தான் சொல்றீங்க. சாரி, நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போனோம், தப்பா நினைக்காதீங்க. அதனால ஒரே லைன்ல பியூட்டிஃபுல்லா கதை சொல்றேன் சார். பொண்டாட்டி மேல ஒரு புருஷன் சந்தேகப்படுறான் சார். அதுவே உண்மையாயிடுச்சு சார். மம்மி, ஏண்டி காலேஜ் போ டைம் ஆவல? இவ்வளவு நேரமா தூங்குறது? நல்லா தூங்கிட்டேன் மம்மி. நீயாவது எழுப்பி வேலை பார்க்க நேரம் பத்தல. சரி, டாடி எங்க? அவரோட மீட்டிங்காக வெளில போயிருக்காருமா. இன்னைக்கு ரிசல்ட் வருது, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். பட் டாடி கிட்ட சொல்லலாமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நீ குளிச்சிட்டு ரெடியா போ. ஓகே. என்ன இது? என்னடி மம்மி, பைப்ல தண்ணி வரல. மேல நீச்சல் தொட்டில போய் குளிமா. சரி, சீக்கிரம் ரெடியா.
மறக்க மனமில்லை இரவில் வரும் கனவுகள் நினைவில் நிற்பதில்லை வெண்ணிலவில் வாழ்கின்றேன் பன்னீரில் மிதக்கின்றேன் பூங்காற்றே நீ வா சேதி சொல்லவா வா மனதில் உள்ள ஆசைகள் மறக்க மனமில்லை பூங்காற்றே நீ வா வா சேதி சொல்ல மெல்ல தேடி வரும் வேளையில் வா மேகம் நிழலானதே ஆசை வரும் வேளையில் நான் வானில் பறக்கின்றேனே காலங்கள் மாறினாலும் கண்ணிமைகள் அசையும் போதும் கனவுகள் கலையும் போதும் நினைவுகள் கலைவதில்லை பூக்கள் எல்லாம் பூத்துள்ளன வாசம் வீச மெல்ல மனதில் உள்ள ஆசைகள் மறக்க மனமில்லை பூங்காற்றே நீ வா வா சேதி சொல்ல மெல்ல ஈரமான காற்றிலே என் சுவாச காற்று போகுதே இரவில் வரும் மீன்களை சொந்தம் சொல்லி அழைக்குதே பூமழையில் நனைந்திட வேண்டும் புது உலகம் கிடைத்திட வேண்டும் என் உள்ளம் மகிழ்ந்திட வேண்டும் புன்னகையில் வாழ்ந்திட வேண்டும் என் தாகம் தீர்த்திடவே காற்று நீயும் மெல்லவா என்னடி இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க? ஆமாடி எங்க வீட்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நல்ல விஷயம்தான், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? நான் இன்னும் படிக்கணும்னு நினைச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் படி. அது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஒத்துக்கணும்ல உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது உன் விருப்பத்தை சொல்லிடு. அதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க பாரு, உனக்கு என்னென்ன தேவைன்னு உன்னை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். நீ அவங்க கிட்ட உன் விருப்பத்தை சொல்லிடு, அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. இதே என் டாடி என்கிட்ட கேட்டார்னா எல்லாம் உங்க இஷ்டம் சொல்லிடுவேன். அதே சமயம் எனக்கு வரப்போற மாப்பிள்ள நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன் அதே என் லட்சியம்னு சொல்லுவேன். ஓகே, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டியே? ஏய் என்னடி என்ன போய் இப்படி சொல்ற அது இல்லடி, கல்யாணம் பண்ணிட்டு எங்க என்ன மறந்துடுவியோன்னு பார்த்தேன். ஏய் சீ என்ன பார்க்காம போறாரு?
பெல்ட் இல்லையே. அந்த வர வரேம்மா. அதுக்குள்ள என்ன அவசரம்? வா. வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா கம்ப்யூட்டர் நோண்ட? ஏங்க வெளியூர் போனா பொண்டாட்டி புல் நினைப்பெல்லாம் உங்களுக்கு வராது. என்னங்க நீங்க? சரி வாங்க உட்காருங்க. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. உடம்பு என்ன சரியில்லைங்களா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பிசினஸ் விஷயமா போனேன், வேலை முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். நான் உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேனே. என்ன? அல்வா. எனக்கே வா. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. சரிங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். என்னங்க? இந்தாங்க காஃபி. காயத்ரி, யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? யாரும் வரலீங்களே. சரிங்க. யாரும் வரல. அப்ப பெல்ட் எப்படி வந்துச்சு? இந்த வீட்ல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. எங்க போச்சோ? அம்மா, அம்மா, ஏன் இப்படி சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க? நான் கத்துற மாதிரி தான் தெரியும். ஒரு பெல்ட் வச்சிருந்தனே பாத்தியா? அத நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். நீ எடுத்து வச்சு என்ன பண்ண போற? அப்பா கிட்ட குடுக்கலையா? அப்பாக்கா? பின் என்ன உனக்கா? நான் ஷாப்பிங் போயிருக்கும்போது அந்த பெல்ட்ட பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அப்பாக்காக வாங்கிட்டு வந்தேன். எங்க அது? அது என் பெட்ரூம்ல தான் இருக்கு. ஏன் பூஜை ரூம்ல கொண்டு போய் வைக்க வேண்டியதானே? ஏன் என்ன இப்படி டென்ஷன் பண்ற? அதுக்கு நீ இப்படி சும்மா கத்திட்டு இருக்க? என்னாச்சு இவளுக்கு? என்ன நடக்குதுனே தெரியல. முதலாளி, எல்லா கம்பெனியும் போயிருக்கிறோம். எல்லா கம்பெனியும் அட்வான்ஸை கொடுத்து விடுவாங்க. ஆனா இப்படி பல சரக்குகளை போட்டு கொடுத்து விட மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க. நீ நான் சொன்ன சுச்சி வேச்சர கொண்டு வந்தச்ச பாரு. ஏன் நெஞ்சில அப்படியே அப்படியே நிக்குது பாருப்பா. அட அத விடுங்கனே. நான் சொன்ன முள்ளு சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி டியூன் போட்டார் பாத்தீங்களா? பாட்டுல நான் சொன்னேன்ல. அது சரி, இன்னொரு மியூசிக் கேளுங்க. இந்த தண்ணில ஒரு மியூசிக் சவுண்ட் இருக்கு தெரியுமா? எப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த தள்ளி வைக்கிறேன், இங்க பாருங்க. தண்ணிலே மியூசிக் இருக்கா? இந்த சவுண்ட் கேளுங்க. தந்தன 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 தந்தன. எப்படி? அப்புறம் பிரமாதம். அப்புறம் இந்த மியூசிக் பாருங்க. தந்தன 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 டிடி 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 ராக வரும். அப்பா கொண்டு வந்துச்சு பாரு. நீ சின்னால கிடையாதப்பா. சார், ஒரு நாள் ஒரு கமெண்ட்ல குடிகாரன் சாங் போட்டேன். மிரண்டு போயிட்டாங்க.
இருக்காங்கல்ல ஆமா மிரட்டி விட்டு அந்த கம்பெனிய அந்த பாட்டை பாடட்டுமா? பாடப்பா. குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சிருந்தா ஊருலகம் வரிக்காதே. குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிக்காதே. இது நீ போட்ட பாட்டா? ரீமிக்ஸுங்க, ரீமிக்ஸ். ரீமிக்ஸா? நான் பண்ற ரீமிக்ஸ் பாரு. சொல்லுங்க. காயத்ரி, சொல்லுங்க. நம்ம ஆபீஸோட இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஒன்னு நம்ம சிஸ்டத்துல வச்சிருக்கேன். சரிங்க. ஏய், இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ல வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற? ஒரு சீடில காப்பி பண்ணி உடனே ஆபீஸ் கொடுத்து அனுப்பிச்சிரு. சரிங்க. சீக்கிரம். எடுத்து அனுப்பிச்சிடுங்க. ஓகேங்க. ஏய், நீ சாயந்தரத்துக்குள்ள பாம்பே அனுப்பிச்சாவணும். சீக்கிரம். சரிங்க. என்னது பெங்களூர் போறீங்களா? இப்பதானே போயிட்டு வந்தீங்க. இல்ல, ஒரு முக்கியமான ஆர்டர் விஷயமா போறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. எடுத்து அனுப்பிச்சிடுங்க. என்னது கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல? நேற்று நல்லா தானே இருந்தது. சொல்லுங்க காயத்ரி. நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகலைங்க. இல்லம்மா, நல்லா பிரஸ் பண்ணு. ஐயோ, நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்த்தேங்க, ஆன் ஆகலைங்க. ஐயோ, நான் நல்லா ஆன் பண்ணி பார்த்தேங்க, எவ்வளோ ட்ரை பண்ணங்க, ஆன் ஆகலைங்க. சரி, நான் ஒன்று செய்யறேன். ஒரு நல்ல இன்ஜினியர் அனுப்புறேன். அவன் வந்து ஒரு சரி பண்ணி கொடுத்துருவான். ஓகே? இல்ல, இப்ப அனுப்புறேன். ஓகே, வச்சிரு. என்னாச்சு? நல்லா தானே இருந்தது. நீங்க? பரமேஷ் சார் அனுப்பிச்சாரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றதுக்கு. அவர் சொன்னாரு. உள்ள வாங்க. சரிங்க. வாங்க. சரி, பார்த்துட்டு இருங்க. ஓகே. ஓகே. காஃபி? இல்ல வேணாங்க. எவ்வளோ பே பண்ணணும்? நான் சார்கிட்டே வாங்கிக்கிறேனே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.
பார்த்த குடும்ப குத்து விளக்கா இது? வசமா மாட்டினடி. எட்ட ஓபன் பண்ணி பாரு. ஐயோ புதுசா இருக்குடா. ஆண்டியும் பொண்ணும் கலக்குதுடா. ஆமா மாமா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சூப்பரா இருக்குடா. வேற பாட்டு போடுங்க. சூப்பரா இருக்குடா. சரியான ஒட்டம்பு தெரியுமா? ஐயோ பா, பயங்கரமா இருக்குடா. பாரு, அங்க ஓபன் பண்ணி வர்றான். நெட் ஓபன் பண்ணி பாரு. ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுல இருக்கிற கிக்கே வேறடா. ஆமாடா, ஆளை மட்டும்தான் காட்டுவாங்களா? அட்ரஸும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குண்டா மாப்பிள்ளை. தெரியல
எடுத்தானோ தெரியாம எடுத்தானோ சரியான பீஸா இருக்குடா. ஏய் நல்ல ஃபேமிலி கேளாக இருக்கும் போல் இருக்குடா. மச்சி இதுல அதெல்லாம் பார்க்க கூடாது. ஹலோ. ஆ ஆமாம், நான் பெங்களூர் தான் இருக்கேன். வந்துடுவேன், நாளைக்கு வந்துடுவேன். ஓகே ஓகே. खुशबू भूलेगा कोई क्या, ओ हो उड़ती चुनरिया बोलती अखियां भूलेगा कोई क्या, अपनी सरस खेती चिकनी चिकनी काली रेती लाल मिट्टी वाली रोड, गड़बड़ 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 सड़बड़ खेल खेल मिले 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 सरसों के फूलवा छोटी 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 हो चुकी बूंदें मीठा 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 घी का हलवा छुप 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 रेल की सीटी कल 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 बहती नदियां झटपट झटपट पान की लैया बड़ी 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 मर्दों की मूछें दिल से जाए नहीं 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 चलता है ये कौन है ये छत से बोलो प्राणा सॉन्ग बोलो फिर से बोलो सूरज है चलता है ये कौन है ये छत से बोलो प्राणा सॉन्ग बोलो बल्ले रखा मद्रास का मुंबई का कर्नाटक का कोलकाता का तिरुपति का बल्ले रखा हर मनमोहना दुनिया भर का भाई आया भारत होगा अमेरिका। अरे रे गांव की झोपड़ी में कुछ पल रह के तो देखो, उसके छोटे से छेद से तारे गिन के तो देखो, थोड़ा सेल फोन घंटी बंद करके तुम खबरें की गुनगुन सुन लो, नंगे पाँव से जमीन पे चल के धरती से बातें करेंगे हम, बच्चे बन जाए हम, आज पेड़ की छटा से कूद के तस्वीर बनाएंगे, अरे हम गांव के देव से तलवार छीन के पेंसिल छील लेंगे, बल्ले रखा मद्रास का मुंबई का कर्नाटक का कोलकाता का तिरुपति का, बल्ले रखा हर मनमोहना दुनिया भर का भाई आया भारत होगा अमेरिका। ஏய் சிவனேஷ், எப்படியா இருக்க? பொண்டாட்டி பொண்ணோட நிர்வாண போட்டோ நெட்ல வந்துருச்சா? என்னடா சொல்ற? गायत्री, पूजा, गायत्री, पूजा, गायत्री, पूजा, पूजा, गायत्री, पूजा, எங்க இருக்கீங்க? गायत्री, पूजा, गायत्री, गायत्री, पूजा,
என்ன விட்டு போயிட்டியம்மா. உன்னோட அப்பா அதுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாப்பா. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? நீ இல்லாம எப்படி வாழ்வேன்? இந்த பாவிக்கு இந்த தண்டனை தேவையா? என்ன விட்டுட்டு போக உனக்கு மனசு எப்படிமா வந்துச்சு? என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ காயத்ரி, காயத்ரி, நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? உன்னை நான் சந்தேகப்பட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? உன்னோட அப்பாவை இருந்துட்டானே, உன் மேல நம்பிக்கை இல்லாம உன்னை சந்தேகப்பட்டு உன்னை நானே கொண்டுட்டேனப்பா. நம்ம புள்ளைய பூஜா, பூஜா எங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சு? பூஜா, பூஜா, நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டேம்மா. பூஜா, என்ன விட்டுட்டு போயிட்டியாப்பா. நான் செய்ய தப்பு கூட ஆண்டவன் பழி வாங்கிட்டேன். பூஜா, எவ்வளவோ வெட்டிக்கிட்டே போயிருக்கையா, ஆனா இந்த மாதிரி சோடி பொருத்தத்தை நான் பார்த்ததே இல்லை. நரி கண்ணு, நாய் கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணு போகணும். துப்புங்க. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும். யூஎஸ்ல இருந்து நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். டாடி, எனக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்ல. வேர்ல்ட் லெவல்ல நடக்கிற ஃபேஷன் ஷோல கலந்துட்டு வின் பண்ணணும். அதான் என்னோட எய்ம். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் உங்க 2 பேரும் பார்த்துட்டு புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா, அதான் சுத்தி போட்டேன். 2 பேரும் இச்சையோடு பார்க்கிறானோ அவன் அவளை அனுபவித்ததற்கு சமம். பல பருவங்களை கடந்து வந்த மனித வாழ்வில் இது எல்லாம் சாத்தியமில்லை என்றாலும் அவன் செய்யும் பாவங்களுக்கெல்லாம் தற்கொலை மட்டுமே முடிவாகாது. ஆனால் பாவத்தின் சம்பளம் இறைவனிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். இறைவன் ஒருவனே உங்களை காப்பாற்றும்.